ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 30 நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்பில் டுடே கிளாஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா பானைக்கை யூஸ் பண்ணி சூப்பரான சிம்பிளான ஒரு பேஜ் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போய் நீங்கள் நிறைய பணம் கொடுத்து கற்றுக்கிறத விட நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு தையல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அழகா நீங்க ஈஸியா டைம் ஒதுக்கி யூடியூப்பை பார்த்தே நம்ம சேனலை பார்த்தே ஈஸியா உங்களால கத்துக்கலாம். உங்களுக்கு பொறுமையாவே சொல்லி தர்றேன். இப்ப இந்த டிசைனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தரலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தைக்க போற இந்த டிசைனுக்கு 30 பாயிண்ட் இருந்தாலே போதும். இது பாத்தீங்கன்னா நம்ம பிளவுஸ் கலர் என்ன கலர் எடுத்திருக்கோமோ அதுக்கு மேட்சாவே நம்ம வந்து கலர் எடுத்திருக்கோம். கண்டிப்பா 30 பாயிண்ட் இதுக்கு தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் இருக்கக்கூடிய பார்டரை யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம். இந்த பார்டர் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய லைனிங் கிளாத், மெயின் கிளாத் எடுத்திருக்கோம். இப்போ இதோட அளவுகள் பார்த்துடலாம். கீழே பாருங்கள், பட்டி மடித்து தைக்க 1.5 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. இப்போ பாருங்க, இது போல் நம்ம வந்து பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த லைனை வந்து கீழே இடுப்பு வரைக்குமே நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ இந்த பகுதியை லைனிங் கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழேயுமே பாருங்கள், இந்த பகுதியை கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸை நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஆம்கோல் சைடு கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் அந்த சைடுமே அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இந்த பிசுரை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பார்டரை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் தான் நம்ம வச்சு தைக்க போகிறோம். பாருங்கள், ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் பார்டரை வச்சுக்கணும். பாருங்கள், வச்சுட்டு இது போல் நம்ம தைக்கணும். மேலே வந்து கெட்ட பக்கம் வர்ற மாதிரி 2 துணியுமே ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நம்ம தைச்சுக்கலாம். இதே போல் இந்த சைடுமே பாருங்கள், அந்த ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் பார்டரை வைக்கணும். பார்டரோட நல்ல பக்கம் அடியில் வர்ற மாதிரியும் மேலே வந்து கெட்ட பக்கம் வர்ற மாதிரி தைச்சிட்டு இப்போ பாருங்கள், நல்ல பக்கமாக திருப்பி ஒட்டுலே ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது நூல் வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கணும். அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. இப்போ இந்த சைடு பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு பிசுரை உள்பக்கமாக மடிச்சுக்கலாம். இந்த நூல் பிசுரெலாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு அகலத்தில் உள்பக்கமாக பிசுரை இது போல் மடித்து விட்டுட்டு பாருங்கள், இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். ஒரே அளவாக சேமாகவே மடிக்கணும். பாருங்கள், இப்போ பாருங்கள், நூல் பிசுறு எல்லாத்தையுமே கையோடே கட் பண்ணிக்கலாம். இது போல் 2 சைடுமே நம்ம தச்சு ரெடி பண்ணியிருக்கோம்.
இப்போ இந்த இடத்துல நம்ம பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம். இதுக்கு வந்து கிராஸ் பீஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு ஒன் சைடு மட்டும் இது போல் உருட்டி தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் தான் தைக்க போகிறோம். இப்போ முன்னாடி போட்ட தையல் மேலேயே இது போல் நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம் பாருங்கள். திருப்பினோம் அப்படின்னா உள்பக்கத்தில் நம்மளுக்கு வந்து தடிமனாக கம்பி போல் இருக்கனால நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே உருட்டுறக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பள்ளத்துக்குள்ளேயே தையல் போட்டுக்கலாம். தனியாகவும் போடக்கூடாது, அந்த உருட்டு மேலையும் போடாமல் ரெண்டுக்கு நடுவில் பள்ளத்துலேயே நம்ம தையல் போடணும். இந்த தையல் போடும் பொழுது வெளியில் வந்து தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அந்த பார்டர் என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்து இது போல் நம்ம வந்து பள்ளத்துக்குள்ளே அழகாக நேராக தையல் போட்டுக்கலாம். இப்போ இது போல் அந்த சைடுமே நம்ம வந்து 2 சைடுமே தச்சு ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ இதை கீழ்ப்பக்கமாக இது போல் 1/2 இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பை 1/2 இன்ச்சில் மடித்து இது போல் ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இன்னொரு தையல் இந்த ஓரத்தில் நம்ம போட்டுக்கலாம். அந்த நூல் பிசுறு எல்லாமே கையோடையே கட் பண்ணிக்கணும் பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 சைடுமே தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பகுதியில் ஒரு 11 இன்ச்சு 11.5 இன்ச்சு ஹைட்டில் நம்ம வந்து எடுத்துக்கலாம், நீளமும் அகலமும். இதில் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு 3/4 இன்ச்சில் இது போல் மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் வரிசையாக. எப்போதுமே அளவு எடுத்துட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே அளவாக சேமாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், வரிசையாக 3/4 இன்ச்சில் மார்க் பண்ணி அந்த கோட்டு மேலேயே இது போல் 2ஆக மடித்து ஓரத்துலையே நம்ம வந்து தையல் போடணும். தள்ளி போடாமல் அந்த மடிப்பை ஒட்டியே ஓரத்துலேயே நம்ம தையல் போடணும். மடிக்கும் பொழுது ஒரே அளவாக சேமாக மடிச்சுக்கணும். அந்த கோட்டு மடிப்பு வந்து அந்த கோடும் மடிப்பும் சேமாக இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த 3/4 இன்ச்சிலேயே மடித்து இது போல் நேராக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அந்த மடிப்பை ஒட்டியே ஓரத்துலேயே அந்த தையல் போடுற தையல் வந்து ஓரத்துலேயே மடிப்பை ஒட்டியே இருக்கணும். இது போல் வரிசையாக லைனாகவே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நான் நேராக தான் தைக்கிறேன். கிராஸாகவும் தைச்சிக்கலாம். ஆனால் இப்போ வந்து நேராக தான் நான் உங்களுக்கு வந்து தைச்சு காமிக்கிறேன். இது போல் பாருங்கள், வரிசையாகவே லைனாக ஒரே அளவாக சேமாக இருக்கணும். இல்லை லைன் போட்டுட்டு கூட நம்ம வந்து தைக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன் சைடு ஃபுல்லாகவே நம்ம வந்து தைச்சிட்டோம். இந்த சைடுமே அதே 3/4 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் வரிசையாக. இப்போ ஃபுல்லாகவே நம்ம கோடு போட்டோம் அப்படின்னா அப்படியே அந்த கோடு அப்படியே தெரியும். ஆரம்பிக்கிற இடத்துல மட்டும் இது போல் நம்ம மார்க் பண்ணால் போதும், நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த சைடுமே பாருங்கள், அந்த கோட்டை ஒட்டியே நம்ம வந்து மடித்து இது போல் அந்த மடிப்புலையே ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்படி நம்ம குறுக்க மடித்து தைக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இழுக்கிற மாதிரியே இருக்கும். கரெக்டாக நம்ம வந்து மடித்து இது போல் நம்ம வந்து நேராக தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், அழகாக நம்ம வந்து தைக்கும் பொழுது அந்த இடையில வந்து குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து அழகாக கிடச்சிரும். இது கரெக்டாக நம்ம வந்து துணிக்கு ஏற்ற நூல் வந்து கரெக்டாக நம்ம போட்டுக்கணும் இந்த டிசைன் தைக்கிறதுக்கு. இப்போ இதே மாதிரி பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ கேன்வாஸில் பாருங்கள், இது போல் 2ஆக மடிச்சுக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருந்த பீஸில் பாருங்கள், இது போல் கிராஸாக ஒரு ஸ்டார் மாதிரி வி மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம்.
இதை மடிப்பும் சேமாக வச்சுட்டு பாருங்கள் அப்படியே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ லைனிங் கிளாத்தில் நம்ம கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு பாருங்கள் அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீழே பாருங்கள் அப்படியே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே மட்டும் பாருங்கள் ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இது போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தச்சு வச்சுருக்க அந்த டிசைனில் கரெக்டாக பாருங்கள் இது போல் விரித்து விட்டுட்டு நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். தையல் வந்து அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே கரெக்டாக நம்ம வந்து போட்டுக்கலாம் பாருங்கள். மேலே மட்டும் அந்த வி ஷேப்க்கு மட்டும் தச்சுட்டோம். ஒரு அந்த 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் மீதி இருக்க பகுதியை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல பக்கமாக திருப்பிட்டு ஒட்டுலே ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். எப்போதுமே நடுவில் வந்து சென்ட்ரு பகுதியில் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கேன்வாஸ் கொடுத்து தைச்சாதான் நம்மளுக்கு வந்து நல்லா அழகாக தொலைனே இல்லாமல் நம்மளுக்கு வந்து கனமாக கிடைக்கும். லைனிங் கிளாத்தும் அந்த மெயின் கிளாத்தும் மட்டும் தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்படி தொலைன்னு கிடைக்கும். அதனால இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்குக்கெல்லாம் கேன்வாஸ் பயன்படுத்தி தான் தைக்கணும். கேன்வாஸ் வந்து லூஸ்லேயே வாங்காதீங்க, பாக்கெட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் அடியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து லேஸ் பயன்படுத்தி தைக்க போகிறோம். அந்த பார்டருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய லேஸ் எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ லேஸ் தைக்கும் பொழுது லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கலாம். அந்த கார்னர் பகுதியில் ஒரு ப்ளீட் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த வி ஷேப் அழகாக நீட்டாக கிடைக்கும். இப்போ இதுக்கு நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இதை கரெக்டாக நம்ம வந்து கழுத்தோட உயரம் வந்து 10.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த நடுவில் சென்டரில் வரக்கூடிய அந்த சின்னதாக பேட்ச் ஒர்க்கில் இந்த பார்டரை இது போல் கரெக்டாக செட் பண்ணி பார்த்துக்கணும் பாருங்கள். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அகலமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இது போல் நம்ம வந்து இணைச்சி தைக்க போகிறோம். இப்போ இதை இணைக்கும் பொழுது அந்த பார்டருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து எடுத்துக்கணும். அடியில் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுக்கலாம். அடியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸரையும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடுமே பாருங்கள் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுட்டு அடியிலையும் பாருங்கள் கரெக்டாக வச்சுட்டு அடியில் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து அடியில் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இந்த சைடுமே பாருங்கள் கரெக்டாக கெட்டி தையல் போட்டு இது மாதிரி நம்ம வந்து இணைச்சிக்கலாம். ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது கெட்டி தையல் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக போட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரத்தில் இந்த பார்டரோட அவுட்லைனில் லேஸ் கொடுத்து நம்ம தச்சுக்கலாம். இதே க்ரீன் கலர் லேஸ் தைக்கும் பொழுது லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த லேஸுக்கு நம்ம வந்து டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடுமே பாருங்கள் அதே லேஸ் கொடுத்து நம்ம வந்து தச்சிடலாம் பாருங்கள். கரெக்டாக அந்த பார்டரை ஒட்டியே நம்ம வந்து தைக்கணும்.
இப்போ பாருங்க இந்த டிசைனை தச்சு முடிக்க போகிறோம். டபுள் தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த பகுதியை நம்ம வந்து அழகாக நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துட்டு சென்டர் பகுதியில் பீட்ஸ் வச்சுக்கலாம். டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.